வணக்க மக்களே. நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சாரோட ஏம், குறிக்கோள், ஆசை எல்லாம் என்ன தெரியுமா? 2036 தமிழ்நாடு ஒரு வல்லரசு ஸ்டேட்டாக மாற்றணும். அவர் ஆசை மட்டும் இல்லை, எனக்கும் அந்த ஆசை இருக்குது, தமிழ்நாடு மக்களுக்கும் அந்த ஆசை இருக்குது. அவரோட குறிக்கோள் நிறைவேறத்துக்கு எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேன். அதுக்கு 2036 $1500 பில்லியன் நம்ம பொருளாதார எக்கனாமிக் இருந்தால் தான் நம்ம அந்த வல்லரசு ஸ்டேட் அடைய முடியும். அடைஞ்சிட்டோன்னா ஒரு நார்மலான மனுஷனோட, நார்மலான மிடில் கிளாஸோட ஒரு மாத சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 20 lakhs. கேட்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம பசங்களாம் ஜம்முன்னு இருப்பாங்க. அப்போ தமிழ்நாடு வல்லரசு ஸ்டேட்டாக மாறிச்சுன்னா அப்போ இந்தியா எப்போ மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2047 சொல்லிட்டு மோடி சொல்லியிருக்காரு. அப்போ 4 ஸ்டேட்டு தமிழ்நாடு மாதிரி ஆகணும். என்னென்னா மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, குஜராத், கர்நாடகா, இந்த 4 நல்ல வல்லரசு ஸ்டேட்டாக மாறிச்சுன்னா இந்தியா வல்லரசு கண்ட்ரியாக மாறும். இதுக்கு ஃபார்முலா என்னென்னா போர்ட், மேனுஃபேக்சரிங் அண்ட் எக்ஸ்போர்ட். நம்மளே பொருள் தயாரித்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதில் தான் நம்ம நல்ல பணம் காசு சம்பாதிக்க முடியும், டெவலப் பண்ண முடியும் நம்ம கண்ட்ரியை. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஐயா மோடியா, தயவுசெய்து எங்களுக்கு அந்த 7 ஃபைலே சேங்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் வளர்ச்சி அடைஞ்சால் நீங்கள் வளர்ச்சி அடைச்ச மாதிரி, நாங்கள் வின் பண்ணால் நீங்கள் வின் பண்ண மாதிரி தயவுசெய்து பண்ணுங்கள். மக்களே, உங்கள்கிட்டே நான் ஒப்படைக்கிறேன். 2036 நம்ம விஜய் சார் ஏம், ஆசைகள் கனவு நிஜமாகுமா ஆகாதா? 1.5 ட்ரில்லியன் பை 2036, எஸ் ஆர் நோ? கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.